நைட் டின்னர் சப்பாத்தியும் தக்காளி வதக்கலும். சப்பாத்தி நார்மலாக எப்போ மறந்துட்டா மட்டும் இன்றைக்கி தவாலே பண்ணிட்டேன். ஃபுல்காக பண்ணாமல் தவாலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெய் தடவிட்டேன். தக்காளி வதக்கலுக்கு என்ன பண்ணேன்னா கடுகு தாளித்து கொட்டிட்டு தக்காளியை கட் பண்ணதை போட்டு உப்பு, காரப்பொடி, பெருங்காயப்பொடி, வெந்தயப்பொடி போட்டுட்டு வேணுங்கிற எண்ணெயை விட்டு பண்ணிட்டேன். அதுதான் இன்றைக்கி நைட் டின்னருக்கு ஆனியன் போட்டு கரிசி தோசை வார்த்துருக்கேன். கிறிஸ்பி தோசையோட மிளகா அப்படியே சேர்த்து தொட்டும் சாப்பிட்லாம். கோதுமை மாவு, கடல மாவு, ரவை, கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து போட்டு வார்த்துருக்கேன். அன்றைக்கி அரைச்ச முந்தானத்தையும் பாக்கி இருந்த மாவில் வெங்காயம் போட்டு இன்றைக்கி வார்த்துருக்கேன். இந்த தோசையோட மோர் குழம்பு தொட்டு சாப்பிடலாம். இன்றைக்கி ப்ளெயின் மோர் குழம்பு தான் பண்ணேன். பாகற்காய் கறி, ப்ளெயின் மோர் குழம்பு மத்தியானம் பண்ணேன். மோர் குழம்புக்கு ஆக்சுவலாக நான் கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, கால் ஸ்பூன் துவரம்பருப்பு, தனியா வத்தல், ஒரு 2 பச்சை மிளகா, குட்டி பச்சை மிளகா, ஜீரகம் போட்டு அரைச்சிட்டேன். அப்புறம் தயிரில் அதை கலந்துட்டு உப்பு போட்டுட்டு கொதிக்க வச்சு விட்டு கடுகு, கருவேப்பிலை தாளிச்சு கொட்டேன். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கேன். காய் போடலைன்னா கூட